அனைவருக்கும் வணக்கம். ஈஸி வே டு மேத்ஸ் எனும் பாதையில் இன்று அட்சர கணிதம் தொடர்பான தரவுகளை பார்ப்போம். முதலாவது அட்சர கணித பின்னங்களை கூட்டல் எவ்வாறு, இந்த கூட்டலினை எவ்வாறு செய்வது என்பதை பார்த்தால், இதில் 7x மேல் 4 3x மேல் 2, இந்த 7க்கும் 3க்குமான போமசியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதை நான் பிறகு விளக்குகிறேன். அப்போது நாங்கள் 21 எடுத்து அந்த அட்சரம் எக்ஸையும் எடுத்தால் 21x. இந்த 21இல் 7 எத்தனை முறை அடங்கும்? 3 முறை. இந்த 3ஆல் 4ஐ பெருக்க வேண்டும். 3 4 12 நாங்கள் அதை இட வேண்டும். அதன் பின் 21 3க்குள் எத்தனை முறை? 7 முறை. இந்த 7ஆல் 2ஐ நாங்கள் பெருக்க வேண்டும். 7 14. இப்போது மேலே உள்ள அதை கூட்டிவிட்டால் 12 14 26 கீழ் 21x என்பதை நாங்கள் குறித்து கொள்ளலாம். இவ்வாறு இலகுவாக நாங்கள் காணலாம். அடுத்த தரவை பார்த்தால், இவ்வாறு ஒரு அட்சர கணித பின்ன செயல்முறை தரப்பட்டால் முதலில் கூட்டலை செய்ய வேண்டும். 3க்கும் 2க்குமான போமாசி 6. அப்பொழுது 6xஐ எடுத்தால் 6இல் 3 2 முறை அடங்கும். அந்த 2ஆல் மேலே உள்ள 2ஐ பெருக்க வேண்டும். 2 4. 6இல் 2 3 முறை அடங்கும். அந்த 3ஆல் மேலே உள்ள 1ஐ பெருக்க வேண்டும். 3 3. இப்பொழுது நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டினால் 6xன் மேல் 7 என்பது கிடைக்கும். அதன் பிறகு இந்த 6 மேல் 2ஐ நாங்கள் இறக்க வேண்டும். சமனுக்கு பின்னுள்ள 6 மேல் 2ஐ இறக்கினால் இப்பொழுது நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டும். குறுக்கு பெருக்கம் செய்தால் விடையை கண்டுபிடிக்கலாம். 6x தர 2 12x, 7 6 42 என்பதை நாங்கள் கொடுத்து 12x 42 எனில் ஒரு எக்ஸின் பெருமானம் காண்பதற்கு 42ஐ 12ஆல் வகுக்க வேண்டும். நாங்கள் ஒரு எக்ஸின் பெருமானம் காண்பதற்கு 42ஐ 12ஆல் வகுக்க வேண்டும். அதற்குரிய செயல்முறையை நான் காட்டுகிறேன். 42ஐ 12ஆல் எவ்வாறு வகுப்பது, அதை பின்னம் மூலமாக எவ்வாறு கொடுப்பது என்பதை. 42 12 3 முறை அடங்கும். 12 36, மீதி 6. இதை நாங்கள் கொடுக்கலாம். 3உடன் 12 மேல் 6 என்பதை விடையாக கொடுக்கலாம். 3உடன் 12 மேல் 6. இதை நாங்கள் சுருக்கியும் கொடுக்கலாம். 6இல் 12ஐ நாங்கள் 3 1/2 என்பதை விடையாக கொடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.